எங்கட நப்சு சும்மா ஒரு சாமன் அல்ல. 24 அவர் நாங்க படுத்தாலும் நப்சு படுக்குதில்லை, நாங்க தூங்கினாலும் ஷைத்தான் தூங்குறான் இல்ல. அவன் முழிச்சு கொண்டு திட்டம் போடுறான், இவனை எப்படி நரகத்தில் கொண்டு போறது. எங்கட முயற்சியை விட அவன் முயற்சியிட நேரம் கூட, அவன் முயற்சி பலகீனமாக இருந்தாலும் நிறைய நேரங்கள் அவன் செலவு செய்கிறான். இதனால பல பேரை ஷைத்தானும் நப்சும் அவங்களோட பாதையில கொண்டு சென்று கொண்டிருக்கிறான். எனவேதான் குர்ஆன் நப்ச பத்தி பேசி இருக்கிறேன், நப்ச பத்தி பேசி இருக்கிறேன். பல நப்சுகள பேரு 5-6 நப்சுகளை பத்தி எல்லாம் வந்திருக்குது. குர்ஆன் பேசுது 3 நப்சுகளை பத்தி. ஒரு நப்சு இருக்குது, நன்மையை சொல்லி தரவே மாட்டுச்சு, பாவத்தை அலங்கரிச்சு காட்டி அதில் உள்ள இன்பங்களை சொல்லிக் கொடுத்து, பாவத்தில் உள்ள சூன் இருக்குது, பாவத்தில் உள்ள இனிமை இருக்குது, அத மனசுல போட்டு 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 குடிகாரனை குடிக்க வைக்குது. இன்னும் எத்தனையோ பேரை விபச்சாரத்தில் ஈடுபட வைக்குது, இன்னும் எத்தனையோ பேரை பக்தியில ஈடுபட வைக்குது, இன்னும் எத்தனையோ பேரை புறம் பேச வைக்குது, இன்னும் எத்தனையோ பேரை அநியாயம் செய்ய வைக்குது, பாவத்தில் உள்ள இன்பங்களை காட்டு. இந்த நப்சத்தான் ஒரு ஆணில நப்சுன் அம்மாரான்னு சொல்லுங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே, வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ, நஃப்ஸ் என்பது பாவத்தை ஏவக்கூடியது என்று அல்லாஹ் சொல்றான். பாவத்தை சும்மா ஏவரல்ல, ஆமிரு பிஸ்ஸூ அல்ல, பாவத்தை சும்மா ஏறதல்ல, முபாலகாவுடைய வார்த்தையை பாவிச்சிருக்கிறார். அம்மாரத்தும் பிஸ்ஸூ, பாவங்களை அடிக்கடி அதிகமாக ஏவக்கூடியதான் நஃப்ஸ் என்று சொல்லியிருக்கிறார். இன்னொரு நப்ச பற்றி குர்ஆன் பேசி இருக்கிறது, நப்சுல் லவ்வாமா. அந்த நப்சல வேலை என்னன்னா, அந்த நப்சில கொஞ்சமாவது நல்ல தன்மை இருக்குது. பாவங்களில் ஈடுபட்ட பிறகு, தீமைகளை செஞ்சதுக்கு பிறகு மனசுக்குள்ள ஒரு ஆத்திரத்தை கொண்டு வரும். ஏண்டா இதை பார்த்தேன், ஏன் இதை கேட்டேன், கொஞ்சமாவது நல்லவனிட்ட இருக்கிற நப்சு தான் நப்சுல் லவ்வாமா. பாவத்தை செஞ்சு போட்டு அந்த மனிதனை பழிக்கும். ஏன் இதை சாப்பிட்டாய், ஏன் அடுத்தவன பொருளை திண்டாய், ஏன் இப்படி சம்பாதிச்சாய், ஏன் அவனுக்கு ஏசினாய், ஏன் இப்படி பார்த்தாய் என்று அவனை பார்த்தே அவனை கேள்வி கேட்க வைக்கிறது தான் நப்சுல் லவ்வாமா, பழிக்கிற நப்சு. அதனால் அல்லாஹ் தஆலா அந்த நப்சின் மீதும் சத்தியம் பண்றான், அதுல மூமின்களுக்கு நலன் இருக்கிறதுனால. மூணாவது நப்ச பற்றி குர்ஆன் பேசி இருக்கிறது, ஆக சிறந்த மூமின்கள் இருக்கக்கூடிய நப்ஸ் இது. அந்த நப்சுடைய தன்மை அல்லாஹ்வை பூர்த்தியாக திருப்தி காண்ற நப்ஸ், அல்லாஹ் அளந்து தந்த ரிஸ்கில திருப்தி காண்ற நப்ஸ், அல்லாஹ் தந்த துனியாவை திருப்தி காண்ற நப்ஸ், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காக இருக்கிற நப்ஸ். இதுக்கு பேரு நப்சுல் முத்மஇன்னா, அமைதி பெறக்கூடிய நப்ஸ் என்று குர்ஆன் சொல்லியிருக்கிறது. ஆகவே இந்த 3 நப்சும், குறிப்பாக இந்த 3 நப்சும் மனுஷனுக்குள்ள விளையாடி கொண்டே இருக்கிறது. சில நேரங்கள்ல ஒரே நாளில 3 நப்சும் வேலை செய்யும், சில நேரங்கள்ல ஒரே மணித்தியாலத்துல 3 நப்சும் வேலை செய்யும். பாவத்தை ஒரு பக்கம் தூண்டும், பாவம் செஞ்ச பிறகு எங்களை பழிக்க வைக்கும், திருப்தியும் காண வச்சிடும். அப்ப இது ரொம்ப பயங்கரமான நப்ஸ். எனவேதான் இதுக்குள்ள ஆபரேஷன் செய்யப்படணும், இதுக்குள்ள மருத்துவம் செய்யப்பட வேண்டும். அந்த கவலை ஏற்பட்டுச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. காபத்துல்லாவை கட்டிட்டு உலகத்தில் உள்ளவங்க எல்லாரையும் கை நிறைய காட்சி கொடு என்று துஆ கேட்கல, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுத்துட்டு என்று துஆ செய்யல, பூமியில் உள்ள அத்தனை பேருக்கும் மாடா மாளிகைகளை கொடுத்தியா அல்லாஹ் காபாவை கட்டிட்டு துஆ செய்யல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆக்கள்ல ஒன்றுதான், பின்னால வரக்கூடிய கடைசி நபிக்கு முக்கியமான பணிகளை செய்யக்கூடிய பொறுப்பு கொடுத்தார்கள்.
முக்கியமான பணிகள், மனிதனை அல்லாஹ்வோடு நெருக்கக்கூடிய வேலையை அந்த நபி கடைசியாக வரக்கூடியவர் செய்யணும். அதுல ஒன்றுதான் அவங்களோட உள்ளங்களில நப்சு விளையாடி கொண்டிருக்குது, உள்ளத்தை துப்பரவு செய்த வேலையும் அவரும் பண்ணணும். ஆயத்துகளை ஓதி காட்டி தாவத்து கொடுக்கிறது நபீட முதலாவது பணியாக இருக்கணும். இரண்டாவது குர்ஆன் ஹதீஸுடைய இல்மை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். மூணாவது பரிசுத்த அந்த துறையில ஈடுபடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவை கபூல் செஞ்சான். கபூல் செஞ்சு போட்டு அதை பற்றி எங்களை குர்ஆன்ல 4-5 இடங்கள்ல பேசுகிறார். ஆனால் தர்தீபில மட்டும் சினோரு மாற்றம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இரண்டாவது அறிவை கற்றுக் கொடுக்கும் நபி வரணும்னு கேட்டாங்க. உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறத மூணாவது கேட்டாங்க. ரப்பு சொன்னான், இல்ல அறிவு வர முதல்ல உள்ளம் துப்புரவாகும். தஸ்கியாவை இரண்டாவது இடத்துல வச்சிருக்கிறார். கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும் யத்லு அலைக்கும் ஆயாத்தினா வ யுஸக்கீக்கும். அது பிறகுதான் வ யுஅல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்மா. هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة. கிட்டத்தட்ட 4 ஆயத்துகள் சொல்றார். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெரிய ரசூல், பாரங்களை சுமந்து கொண்டு வந்த ரசூல். அவங்களோட இரண்டாவது வேலை உள்ளத்தில நப்சால வரக்கூடிய தாக்கங்களில் இருந்து உள்ளத்தை துப்பரவாக்குற தஸ்கியாவுடைய பணி என்று சொல்றாங்க. உள்ள துப்பரவாகலைன்னா ரொம்ப பெரிய ஆபத்துல மனுஷன் இருக்கிறான்.